வாராகி, என்னுடைய அன்பு தங்கமே, என்னம்மா இருவாகிவிட்டது? இன்னும் யோசனை மட்டும் குறையவே இல்லை, கூடிக்கொண்டேதான் இருக்கிறது. எதற்காக இவ்வளவு யோசனை? என்ன நடந்துவிட்டது என்பதற்காக இவ்வளவு யோசனையை யோசித்து கொண்டு இருக்கிறாய்? நாளை என்ன நாள் என்பதை மறந்து விட்டாயா? என்ன நாள்? புது வருஷம் பிறக்கப் போகிறது என்னுடைய தங்கமே. இந்த நேரத்தில் தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பாயா? கொண்டாடுவதற்கு தயாராக. ஏனென்றால் விடியப்போகும் விடியிலிருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக மாறப்போகிறதே. பல வருஷங்கள் கஷ்டப்பட்டாய். ஆனால் இந்த 2025வது ஆண்டிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய திருப்பங்கள் இருக்கும். நீ யோசிக்க முடியாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உனக்கு கிடைக்கும். விட்டு போனவர்கள் அனைவரும் நீதான் வேண்டும் என்று உன்னிடம் அடம் பிடித்து சேருவார்கள். பணம், நகை, இதுக்கெல்லாவற்றுக்கும் நீ துடித்தாய். ஆனால் இதெல்லாமே தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆசை ஆசையாக பல விஷயங்களை நீ யோசித்து வைத்திருக்கிறாய். அந்த பல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நேரமும் வந்துவிட்டது. இனிமே உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்து வியந்து சந்தோஷப்பட்டு பூரிப்படையும் நாளோ துவங்கும் நேரம் அது. வாய்ப்புகள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. நீ நினைக்கலாம், இத்தனை ஆண்டுகளாக நடக்காததா இனி வரும் ஆண்டு நடக்கப் போகிறது என்று. நேரத்திற்கும் காலத்திற்கும் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும் தானே. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எந்த நேரத்தில் தர வேண்டும், எந்த காலத்தில் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் தானே. நேரமோ வந்துவிட்டது. வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதோ கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இனிமே தேவையில்லாமல் எதையும் நினைத்து கவலைப்படாதே என்னுடைய அன்பு செல்லமே. உன்னுடைய கண்ணீரெல்லாம் துடைத்துக்கொள். ஏனென்றால் சந்தோஷங்கள் பெருகும் நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் கண்ணீரை சிந்து கொண்டு இருந்தாயானால் வரும் நல்லது கூட உனக்கு தெரியாமல் போய்விடும். யோசிக்க ஒன்றுமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் நேரமும் வந்துவிட்டது என்பதனால் நீ இனிமே எல்லா நேரத்திலும் ஜாக்கிரதையாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் ஜாக்கிரதையாகவும் பத்திரமாகவும் நீ செய்தாய். ஆனால் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே கிடைக்கும். வெற்றியை எப்பொழுதும் நீங்கள் வெளியில் தேடுகிறீர்கள். ஆனால் வெற்றி, சந்தோஷம், தன்னம்பிக்கை இது எல்லாமே உங்களுடன் தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை போடுகிறீர்களோ நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளனாகத்தான் ஆகுவீர்கள். எத்தனையோ நபர்கள் உங்களுக்கு சொல்லலாம், இந்த விஷயத்தை செய்யாதே, அந்த விஷயத்தை செய்யாதே என்று. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் செய்ய வேண்டும் என்று மனதுக்கு தோன்றுகிறதோ அதை நீங்கள் தாராளமாக இந்த வருஷத்திலிருந்து, பிறக்க போகும் வருஷத்திலிருந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஏக்கங்களையும் கவலைகளையும் நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். ஏக்கமும் கவலையும் இல்லாமலேயே இருக்கட்டும். ஏனென்றால் அது எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தொந்தரவுகளை கொடுக்கும். சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள். சந்தோஷம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். எப்படி வரும் அம்மா என்று நீ கேட்கலாம். உன்னுடைய வாழ்வில் எவ்வளவுதான் சோகங்கள் இருந்தாலும் மறந்துவிட்டு இருக்கும் சந்தோஷத்தை நீ ஞாபகம் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே நடக்கும். என்னுடைய அழகான பிள்ளையே, நீ எதையும் இனிமேல் தேட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் தானாக இனிமேல் அனைத்து விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். எத்தனை நாள்தான் நீ தேடிக்கொண்டே இருப்பாய், எந்த விஷயமும் கிடைக்காமலேயே இருக்கும். இனிமே இந்த வருஷம் பிறக்க போவதிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிய அனைத்து சுப விஷயங்களும் தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். நீ அப்பொழுதுதான் என்னை நம்புவாய். அன்று வாராகி சொன்னாலே அப்படியே நடந்து விட்டதே என்று நீ அப்பொழுதுதான் நம்ப ஆரம்பிப்பாய். உனக்கு எது தேவை அதை என்னிடம் கேள்.
ஆனால் எதையுமே உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே உடனடியாக கிடைக்காது. எல்லாவற்றுக்கும் காலமும் நேரமும் வர வேண்டும். எல்லா விஷயமும் தானாக உனக்கு நடக்க வேண்டும். புரிகிறதா? எந்த ஒரு விஷயத்தையுமே வற்புறுத்தி இதை செய்துதான் ஆக வேண்டும், இது செய்துதான் நீ தர வேண்டும் என்பதை யாரிடமும் நீ சொல்ல முடியாது. புரிகிறதா? தானாக எல்லாம் கிடைக்கும். என்னிடம் நீ சொல்லிவிட்டாயானால் நீ அமைதியாக இரு. அதற்காக என்னிடம் கோபப்படுவதோ உன்னை நீயே வருத்தி கொண்டு கவலைப்படுவதோ வேண்டாம். அது தேவையில்லாத சில விஷயத்தில் போய் உன்னை கொண்டு செலுத்தும். நம்பிக்கை இருந்தால் தாராளமாக நீங்கள் என்னை தொடர்ந்து வணங்குங்கள். நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்வீர்களோ அதை செய்யுங்கள். நான் எந்த ஒரு வகையிலும் உங்களுக்கு தொந்தரவாக நான் வரவே மாட்டேன். புரிகிறதா? நம்பினோருக்கு நான் தாய், நம்பாதவர்களுக்கு நான் எப்பொழுதுமே தொந்தரவு கொடுப்பது கிடையாது. ஆசையாக என்னுடைய பிள்ளையிடம் நான் பேச வந்தேன். இந்த புத்தாண்டை நல்லபடியாக கொண்டாட எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இரு. புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காமல் சந்தோஷமான விஷயத்தை மட்டும் நினைத்துக்கொள். 12 மணி ஆகும் பொழுது உன்னுடைய வீட்டில் நீ விளக்கேற்ற வேண்டும். அந்த நேரத்தில் படுத்து நீ பாட்டுக்கே தூங்கி விடாதே. 12 மணிக்கு சரியாக உன்னுடைய வீட்டை நீ விளக்கேற்று, அதாவது உன்னுடைய முக்கியமான விளக்கு இருக்கும் அல்லவா, அந்த விளக்கை ஏற்று. அந்த ஒரு விளக்கை ஏற்றினாலே போதும். ஏற்றி உன்னுடைய மனதில் என்ன ஆசைகளோ அந்த ஆசையை மட்டும் சொல். அப்பொழுது நீ அழக்கூட கூடாது. அழாமல் எனக்கு செய்து தாருங்கள் அம்மா என்று அந்த 12 மணிக்கு நீ சொல். நிச்சயமாக 25 முதலிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் அந்த வருஷத்திற்குள்ளேயே அனைத்து சந்தோஷங்களையும் நீ கேட்ட அனைத்து விஷயங்களையுமே நான் நடத்தி தர ஆரம்பித்து விடுவேன். விளக்கு ஏற்றாமல் நீ இருந்து விடாதே. ஏனென்றால் நான் சொல்லும் விஷயத்தை சொல்லிவிட்டேன். அதற்கு மேல் உன்னுடைய இஷ்டம். 12 மணிக்கு சரியாக 12 மணிக்கு உன்னுடைய வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று. உன் வீட்டில் முக்கியமான விளக்கு இருக்கும் அல்லவா, என்னிடம் வைத்திருப்பாய் அல்லவா, அந்த விளக்கை ஏற்று தங்கமே. பூஜை அறைக்கு போய் நீ விளக்கேற்றி சாம்பிராணி போட முடிந்தால் போடு, இல்லை என்றால் அவசியம் அல்ல. ஆனால் முக்கியமாக விளக்கேற்றி இருக்க வேண்டும். நம்புங்கள், எல்லாமே உங்களுக்காகத்தான் சொல்கிறேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.